வணக்கம் நண்பர்களே. இரண்டு அப்பாக்கள், இரண்டு வாழ்க்கை பாதைகள், ஒரே ஒரு குழந்தை. அவனுக்கு வாழ்க்கையில் இரண்டு அப்பாக்கள் போல இரண்டு வெவ்வேறு மனிதர்களின் அறிவுரைகள் கிடைத்தன. ஒருவர் மிகவும் படித்தவர், நல்ல வேலை, நிலையான சம்பளம், பாதுகாப்பான வாழ்க்கை, இதுதான் அவருடைய நம்பிக்கை. மற்றொருவர் பெரிய பட்டப்படிப்பு ஏதும் இல்லாதவர், ஆனால் பணத்தை எப்படி வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று நன்றாக அறிந்தவர். முதல் மனிதர் நன்றாக படி, நல்ல வேலைக்கு செல், கடினமாக உழை என்றார். இரண்டாவது மனிதர் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் வேலை செய்யாதே, பணம் உனக்காக வேலை செய்ய கற்றுக்கொள் என்றார். அந்த இரண்டு கருத்துகளுக்கும் நடுவில் வளர்ந்த சிறுவன்தான் ராபர்ட் கியோசகி. அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த அனுபவங்களின் பின்னர் உலகம் புகழ்பெற்ற ரிச் டேட் புவர் டேட் என்ற புத்தகமாக மாறியது. ராபர்ட்டின் சொந்த தந்தை மிகவும் படித்தவர். அவர் கல்வியை மிகவும் மதித்தவர். நன்றாக படித்தால் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை இருந்தால் நல்ல சம்பளம் கிடைக்கும், வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். இதுதான் அவருடைய வாழ்க்கை தத்துவம். ராபர்ட் அவரை புவர் டேட் என்று குறிப்பிடுகிறார். அதன் அர்த்தம் அவர் உண்மையில் ஏழை என்பதல்ல. அவர் கல்வியிலும் அறிவியலும் பணக்காரர். ஆனால் பணத்தை பற்றிய அவருடைய சிந்தனை பாரம்பரியமானது. மற்றொரு பக்கம் ராபர்ட்டின் நண்பன் மைக்கின் தந்தை. அவர் அதிகமாக கல்வி கற்கவில்லை, ஆனால் தொழில் செய்து பணத்தை உருவாக்க தெரிந்திருந்தது. ராபர்ட் அவரை ரிச் டேட் என்று அழைத்தார். இந்த இரண்டு மனிதர்களும் ராபர்ட்டுக்கு இரண்டு முற்றிலும் மாறுபட்ட பண சிந்தனைகளை கற்றுக் கொடுத்தார்கள். சிறு வயதில் ராபர்ட்டுக்கும் மைக்கேலுக்கும் ஒரு ஆசை வந்தது. நாமும் பணக்காரர்கள் ஆக வேண்டும். ஆனால் பணம் எப்படி உருவாகிறது? அதை யாரும் அவர்களுக்கு பள்ளியில் கற்றுக் கொடுக்கவில்லை. அதனால் அவர்கள் மைக்கேலின் அப்பாவிடம் சென்று, நாங்கள் பணக்காரர்கள் ஆக வேண்டும், எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டார்கள். ரிச் டேட் உடனே ஒரு பெரிய சொற்பொழிவு நடத்தவில்லை. அதற்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு சிறிய வேலை கொடுத்தார். அவர்கள் ஒரு கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். நேரம் செலவழித்து வேலை செய்தார்கள். ஆனால் கிடைத்த சம்பளம் மிகவும் குறைவு. சில நாட்களுக்கு பிறகு ராபர்ட்டுக்கு கோபம் வந்தது. இவ்வளவு வேலை செய்கின்றோம், இவ்வளவு குறைவான பணம்தானா? அவர் ரிச் டேடை சந்தித்து குறை கூறினார். அப்போது ரிச் டேட் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தார். நீ பணத்திற்காக வேலை செய்யும்போது பணம் உன்னை கட்டுப்படுத்தும். ஆனால் பணத்தை எப்படி உனக்காக வேலை செய்ய வைப்பது என்று கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை மாறும். அந்த வார்த்தை ராபர்ட்டின் சிந்தனையை மாற்றத் தொடங்கின. ரிச் டேட் ராபர்ட்டுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைத்தார். ஒரு மனிதன் அதிக சம்பளம் வாங்குவதால் மட்டும் பணக்காரன் ஆகிவிட மாட்டான். ஏனென்றால் சம்பளம் அதிகரிக்கும் போது செலவுகளும் அதிகரிக்கலாம். ஆனால் முக்கியமான கேள்வி, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அல்ல, நான் சம்பாதித்த பணத்தை என்ன செய்கிறேன், இதுதான். ரிச் டேட் ராபர்ட்டுக்கு மிக முக்கியமான ஒரு கருத்தை கற்றுக் கொடுத்தார். அசட், வருமானத்தை உருவாக்கக்கூடிய சொத்து. சாதாரணமாக சில முதலீட்டுகள் தொழில், வருமானம் தரும் சொத்துக்கள் போன்றவை. மறுபுறம் நம்முடைய பணத்தை தொடர்ந்து வெளியே எடுத்து கொண்டே இருக்கும் பொருட்களை அவர்கள் லைபிலிட்டி என்று விளக்குகிறார்கள். இதை புரிந்து கொள்ள ஒரு எளிய உதாரணம். ஒருவர் சம்பளம் வாங்குகிறார். அதிலிருந்து ஒரு பெரிய செலவு செய்கிறார். பிறகு அந்த செலவை பராமரிக்க தொடர்ந்து பணம் செலவாகிறது. அப்போது அந்த பொருள் அவருடைய பணத்தை வெளியேற்றி கொண்டே இருக்கிறது. அதனால் பணக்காரர் ஆக வேண்டும் என்றால் வருமானம் உருவாகும் சொத்துக்களை அதிகரிக்க வேண்டும் என்பதே இப்புத்தகத்தின் முக்கிய கருத்துகளின் ஒன்று. ரிச் டேட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை விளக்குகிறார். பல மனிதர்களின் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். வேலை, சம்பளம், செலவு, மீண்டும் வேலை, மீண்டும் சம்பளம், மீண்டும் செலவு. இதிலிருந்து வெளிவராமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இதை அவர்கள் ராட் ரேஸ் என்று அழைக்கிறார்கள். சம்பளம் அதிகரித்தாலும் வாழ்க்கை முறை செலவுகளும் அதிகரித்தல் உண்மையான நிதி சுதந்திரம் வராது. ஆனால் சம்பளம் மட்டுமே இலக்காக இருக்கக்கூடாது. நிதி அறிவும் முக்கியம். இந்த புத்தகம் சொல்லும் மற்றொரு முக்கியமான கருத்து, பள்ளியில் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்கின்றோம். கணிதம், அறிவியல், மொழி, வரலாறு. ஆனால் பணத்தை எப்படி நிர்வகிப்பது?
வருமானம், செலவு, சேமிப்பு, முதலீட்டு, வரி, தொழில் போன்றவற்றை பற்றிய நிதி அறிவு பலருக்கும் முறையாக கிடைப்பதில்லை. அதனால் ரிச் டாட் பணத்தை பற்றி தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்யும் போது பயம் வரலாம், தோல்வி அடைந்து விடலாம், பணம் இழந்து விடலாம், மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், அந்த பயங்கள் முடிவெடுக்காமல் நம்மை தடுக்கலாம். ரிச் டாட் சொல்லும் பாடம்: தோல்வியை பார்த்து ஓடாமல் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த அர்த்தம் யோசிக்காமல் ஆபத்தான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதல்ல. அறிவு, திட்டமிட்டல், பொறுப்பு இவை அவசியம். ரிச் டாட் ராபர்ட்டிடம் ஒரு வேலை செய்ய கற்றுக்கொள்வது நல்லது, ஆனால் பல திறன்களை கற்றுக்கொள்வது இன்னும் முக்கியம் என்ற கருத்தை வலியுறுத்துகிறார். விற்பனை, தொடர்பு, கணக்கியல், தலைமைத்துவம், மனிதர்களுடன் பணியாற்றுவது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது இந்த திறன்கள் ஒருவருடைய வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும். ராபர்ட் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் என்ன? அவர் பணத்தை வெறும் சம்பளம் என்று பார்க்கவில்லை. பணம் எப்படி வருகிறது, எங்கே செல்கிறது, எப்படி சேமிக்கப்படுகிறது, எப்படி முதலீட்டு செய்யப்படுகிறது, எப்படி ஒரு வேலை வருமானத்தை உருவாக்குகிறது என்ற கேள்விகளை கேட்கத் தொடங்கினார். இதுதான் ரிச் டாட் கொடுத்த மிகப்பெரிய பாடம். 2 அப்பாக்களின் 2 கருத்துகள். நன்றாக படி, நிதி அறிவையும் கற்றுக்கொள். நல்ல வேலை தேடு, வேலை செய்வதோடு பணத்தை பற்றியும் கற்றுக்கொள். பாதுகாப்பாக இரு, ஆபத்தை புரிந்து கொண்டு பொறுப்புடன் முடிவெடு. இந்த 2 கருத்துகளையும் ராபர்ட் தனது வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்தார். புத்தகத்தின் மைய கருத்தை மிகவும் எளிமையாக சொன்னால், பணக்காரன் என்பது அதிக பணத்தை சம்பாதிப்பவன் மட்டுமல்ல, தனது பணத்தை புரிந்து கொண்டு வருமானத்தை உருவாக்கும் வழியை உணர்ந்து செலவுகளை கட்டுப்படுத்தி நிதி அறிவை தொடர்ந்து வளர்த்து கொள்பவனாக இருக்க வேண்டும். புத்தகம் சொல்லும் முக்கியமான 6 பாடங்கள். நிதி கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். பணம் பற்றிய அடிப்படை அறிவு வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். சம்பளம் மட்டும் இலக்காக இருக்கக்கூடாது. வருமானத்தை உருவாக்கும் வழிகளை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். அசட் மற்றும் லியாபிலிட்டி வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பணத்தை உருவாக்கும் விஷயங்கள் மற்றும் பணத்தை வெளியேற்றும் விஷயங்களை வேறுபடுத்தி பாருங்கள். பணத்தை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சம்பாதிப்பது மட்டும் போதாது, அதை திட்டமிடுவதும் அவசியம். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். பணம், தொழில், முதலீட்டு மற்றும் திறன்களை பற்றி அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். தோல்வியை ஒரு பாடமாக பாருங்கள். ஒவ்வொரு தவறும் அனுபவமாக மாறலாம். ரிச் டாட் புவர் டாட் என்பது வெறும் பணக்காரராக எப்படி ஆக வேண்டும் என்ற புத்தகம் மட்டுமல்ல, இது பணத்தை பற்றிய நம்முடைய சிந்தனையை மாற்றும் புத்தகம். 2 அப்பாக்களின் 2 விதமான வாழ்க்கை பார்வைகளை ராபர்ட் கியோசகி ஒப்பிட்டு காட்டுகிறார். ஒருவர் பாதுகாப்பான வேலையை பற்றி சிந்தித்தார், மற்றொருவர் பணத்தை எப்படி நிர்வகிப்பது என்று சிந்தித்தார். இறுதியில் ராபர்ட் புரிந்து கொண்ட மிகப்பெரிய உண்மை: பணம் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடாது, பணத்தை பற்றி நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்தின் மைய செய்தி. நம் பணத்தை பற்றி கற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு பணத்தை பொறுப்புடன் கையாள்வது முக்கியம். இந்த கதையின் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடம் எது? கமெண்டில் சொல்லுங்கள். இதே போன்ற சுவாரஸ்யமான புத்தக கதைக்காக எங்கள் சேனலை லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம் நல்ல கதையோடு.